வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ஐஓபி இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்லேருந்து மாதம் 35,000 சம்பளத்தோட ஒரு சூப்பரான வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு இப்போ வெளியிட்டிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு குறைந்தபட்சம் 10ஆம் வகுப்புலேருந்து அதிகபட்சம் எனி டிகிரி முடித்தவங்க வரையும் விண்ணப்பிச்சுக்கலாம். எல்லா விதமான கேட்டகரியிலையும் பார்த்தீங்கன்னா போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன விதமான போஸ்டிங், அதுக்கு எப்படி விண்ணப்பிக்கணும், உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ஐஓபி பேங்க்கில் எப்படி நீங்கள் போஸ்டிங் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஃபுல் இன்ஃபர்மேஷனும் ஒன் பை ஒன்னாக டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது எல்லாமே பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் அந்த வேலைவாய்ப்புக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். ஜஸ்ட் இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்து உங்கள் நேம் கேட்டிருக்காங்க, உங்கள் நேமை கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த போஸ்ட்டை மென்ஷன் பண்ணிக்கோங்க. 3 விதமான போஸ்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எதுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஃபாதர் அல்லது கார்டியன் நேம் கேட்டிருக்காங்க, அதையும் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக கொடுத்துருங்க. கொடுத்து முடிச்சு கீழே பார்த்தீங்கன்னா உங்கள் அட்ரஸ் டீட்டெயில் கேட்டிருக்காங்க. உங்கள் பர்மனெண்ட் அட்ரஸ் என்ன, போஸ்டல் அட்ரஸ் என்ன அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக அந்த பாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிக்கோங்க. வித் உங்கள் பின்கோடோட கொடுத்துங்க. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் கான்டாக்ட் மொபைல் நம்பர் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக இதில் கொடுத்துருங்க. கொடுத்து முடிச்சு கீழே அப்படியே வந்தீங்கன்னா 5வது ஆப்ஷன் உங்கள் டேட் ஆஃப் பர்த், டேட்டு, மந்த்து, இயர் கேட்டிருக்காங்க, டீட்டெயிலாக கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஏஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க, அதையும் டீட்டெயிலாக கொடுத்துருங்க. அப்புறம் உங்கள் பாலினம் கேட்டிருக்காங்க, மெயிலா ஃபீமேலா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் கம்யூனிட்டி, நீங்கள் எஸ்சியில் அப்ளை பண்ண போகிறீங்களா, எஸ்டியா, ஓபிசியா, ஜென்ரலாக கேட்டிருக்காங்க, அது எதுவும் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக கொடுத்துருங்க. கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் உங்கள் நேஷனாலிட்டி கேட்டிருக்காங்க, இந்தியன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இதை ஃபில் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க, நீங்கள் அதிகபட்சமாக என்ன குவாலிஃபிகேஷன் முடிச்சிருக்கீங்களோ அதை கொடுத்துக்கோங்க. எந்த இயர் பாஸ் பண்ணீங்க, என்ன இன்ஸ்டியூட், என்ன பர்சன்டேஜ் மார்க் அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் உங்ககிட்ட எதுவும் கம்ப்யூட்டர் கோர்ஸ்க்கான சர்டிஃபிகேட் இருக்கான்னு கேட்பாங்க. ஏன்னா நீங்கள் பேங்க்கில் தான் ஜாப் பண்ண போகிறீங்க. கண்டிப்பாக எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரில் தான் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் எம்எஸ் ஆஃபீஸு, டேலி, இன்டர்நெட்டு இல்லை வேறு ஏதாவது கோர்ஸ் முடிச்சிட்டிங்கன்னா அதை பற்றி டீட்டெயிலாக கொடுத்துக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் முடிச்சிருந்தா கொடுத்துருங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ப்ரியாரிட்டி கொடுப்பீங்க. முடிக்கலைன்னா ஒன்றும் கவலை கிடையாது, நீங்கள் விட்டுலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் டைப்பிங் ஸ்கில் இருக்கா, தமிழ், மலையாளம், இங்கிலீஷ், ஹிந்தி இது எதாச்சும் பார்த்தீங்கன்னா டைப்பிங் ஸ்கில் லோயர் அப்பர் ஏதாச்சும் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா டீட்டெயிலாக கொடுத்துருங்க, இல்லைனா விட்டுலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாங்குவேஜ் தமிழ், மலையாளம், இங்கிலீஷ், ஹிந்தி ஏதாச்சும் லாங்குவேஜ் தெரியுமான்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜோ தெரியுமோ அதை பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா விட்டுலாம் ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுற போஸ்ட்டுக்கு ரிலவெண்ட்டாக ஏதாச்சும் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அதை பற்றி டீட்டெயில் பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா இதில் விட்டுடலாம். அதுக்கப்புறம் இந்த வேலைவாய்ப்புக்கு ஒரு 200 பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் அதை ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணிவிட்டு அந்த டிரான்சாக்ஷன் நம்பர் அதை என்னைக்கு பண்ணிங்க அந்த டேட் பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணிவிட்டு அதோட ஜெராக்ஸ் காப்பி பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட நீங்கள் அட்டாச் பண்ணி சென்ட் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன் பேமெண்ட் மூலியமாக பண்ணலாம், இல்லை அந்த கவுண்டரில் பே பண்ணி அதோட ரிசிப்ட் பார்த்தீங்கன்னா ஜெராக்ஸ் எடுத்து இதோட நீங்கள் அட்டாச் பண்ணி அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் அதையும் டீட்டெயில் அதுக்கு அட்டாச் பண்ணி அனுப்பிடுங்க. நீங்கள் எந்த அக்கௌண்ட் நம்பருக்கு ஃபீஸ் பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நோட்டிஃபிகேஷனில் இப்போ அடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் இந்த வேலைவாய்ப்புக்கு ரிலவெண்ட்டாக வேறு ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா அதை பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸில் நீங்கள் டீட்டெயிலாக கொடுத்துக்கலாம். அதுக்கு அந்த காலம் கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லைனா விட்டுலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கன்ஃபார்மாக ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவசியம் கிடையாது. அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட போலீஸ் ஸ்டேஷனில் எதுவும் நீங்கள் கிரிமினல் கேஸ் எதுவும் பெண்டிங்கில் இருந்துச்சு, எதுவும் கிளியர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதை டிக் மார்க் பண்ணிட்டு அதோட டீட்டெயிலுக்கான ப்ரூஃப் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைனா விட்டுலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மோட நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் அட்டாச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க டீட்டெயிலாகவே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு 10th மார்க் ஷீட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் +2 முடிச்சிங்கன்னா +2, அதுக்கப்புறம் யூஜி, பிஜி இது எல்லாமே முடிச்சிங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் எல்லாமே அட்டாச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட் இருந்துச்சு அதோட ஜெராக்ஸு, டைப்பிங் இருந்துச்சுன்னா டைப்பிங்கோட ஜெராக்ஸு, எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதோட ஜெராக்ஸு, அதுக்கப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதோட நீங்கள் அட்டாச் பண்ணிடுங்க. அட்டாச் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா டிக்ளரேஷன் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களோட பிளேஸு, டேட்டு, அதுக்கப்புறம் சிக்னேச்சர் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கொடுத்துருங்க. கொடுத்து முடிச்சு இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்க அட்ரஸ்க்கு தான் அனுப்பணும். மொத்தம் பார்த்தீங்கன்னா 2 டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அந்த 2 டிஸ்ட்ரிக்ட் உள்ள அட்ரஸ்க்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். இப்போது எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வேகன்சி அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். முதல்ல நம்ம இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்லேருந்து விருதுநகர் மாவட்டத்திலேருந்து அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபேக்சரி இதுக்கு ஒரு வேகன்சியும் அட்டெண்டருக்கு ஒரு வேகன்சியும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு மினிமம் 22 வயசுலேருந்து மேக்ஸிமம் 40 வயசுக்குள்ளே இருக்க விண்ணப்பிச்சுக்கலாம். முதல் கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எனி டிகிரி முடிச்சிருந்தால் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். ரெண்டாவது அட்டெண்டர் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th கிளாஸ் பாஸ் ஆகிருந்தால் போதுமானது. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா லோக்கல் லாங்குவேஜ் உங்களுக்கு எழுத
பேச மட்டும் தெரிஞ்சால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இது தெரிஞ்சால் மட்டும் போதும், நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். இது மட்டும் இல்லாமல் இதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஓன் டிஸ்ட்ரிக்ட் இருக்கிறவங்க மட்டும்தான் இதுக்கு விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாகவே கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் அதை செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ்ன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டிங் எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பர்சனல் இன்டர்வியூ இருக்கும். அதுக்கப்புறம் ப்ரெசன்டேஷன் இருக்கும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்சுரி இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணால் மட்டும்தான். நீங்கள் அட்டெண்டர் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணீங்கன்னா டேரெக்ட் இன்டர்வியூ மூலிமா மட்டும்தான் உங்களுக்கு செலக்ட் பண்ணுவாங்க. எந்த ஒரு எக்ஸாம் எதுவுமே கிடையாது. டேரெக்டாக இன்டர்வியூ மூலிமா மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ்ன்னு எடுத்துட்டிங்கன்னா, இதுக்கான அக்கௌண்ட் நம்பர் இதை கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த அக்கௌண்ட் நம்பருக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பண்ணி அதுக்கான ரிசிப்டோட நம்பரும் ஃபார்மில் ஃபில் பண்ணி ஜெராக்ஸும் அட்டாச் பண்ணி அனுப்புகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் அனுப்ப வேண்டிய அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் கீழே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, தூத்துக்குடியில் இருக்க இந்த அட்ரஸை அனுப்புகிற மாதிரி இருக்கும். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தூத்துக்குடி பேங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிக்ரூட்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி போஸ்ட்லாம் போட்டுட்ருக்காங்க. இது அநேகமாக வந்து பார்த்தீங்கன்னா விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் தூத்துக்குடி பிரான்ச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்மை உங்களுக்கு சென்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வேகன்சி கொடுத்துருக்காங்க. அது என்ன டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கரூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வேகன்சி கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்சர், இந்த கேட்டகரியில் ஒரு 2 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கும் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எனி டிகிரி முடிச்சவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். இதுக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 200 எக்ஸாமினேஷன் ஃபீஸ் உங்களுக்கு இருக்கும். அதுக்கான அக்கௌண்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா தனியாகவே இதில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஈரோடுக்குள்ள அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக கொடுத்துருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு உங்களுக்கு விருப்பம் தகுதி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் தேவைப்பட்டால் டவுன்லோட் பண்ணிவிட்டு இதை நீங்கள் சென்ட் பண்ணிக்கோங்க.